Hi Electro Tamizha. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி Google Classroom அந்த ஆப் வந்து உங்க Android TV ல எப்படி இன்ஸ்டால் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். So Google Classroom ஆப் வந்து நீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. So மோஸ்டா ஸ்கூல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. நோட்ஸ்லாம் ஷேர் பண்றதுக்கு அப்புறம் ஹோம்வொர்க்ஸ்லாம் ஃபினிஷ் பண்றதுக்கு. So அதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. So இந்த Google Classroom ஆப் வந்து உங்களால ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். So அதுதான் வந்து Android TV ல இன்ஸ்டால் பண்ண போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்னோட Discord server மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். So மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இப்போ என்னோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணியானா இந்த Google Classroom ஓட APK ஃபைலும் Set Foundation ஓட APK ஃபைலும் நீங்க ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணியானோம். சோ அதுக்கு வந்து நான் நிறைய லிங்க்ஸ் கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, ரெண்டு லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அதே லிங்க்ஸ் வந்து நான் நோட்பேட்லயே காப்பி பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே உங்களால டிஸ்கிரிப்ஷன்ல கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த லிங்க்ஸ் எல்லாம் போய் கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிடுங்க அந்த APK ஃபைல்ஸை. சோ நான் வந்து இந்த லிங்க்ஸை வந்து ஒரு ப்ரௌசர்ல பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ண போறேன். சோ இங்க இருந்து தான் நீங்க டவுன்லோட் பண்ணியானோம் அப் டு டவுன்ல இருந்து. ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அந்த ஏபிகே ஃபைலு. ஸோ மறக்காமல் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. நான் டவுன்லோட் பண்ணும்போது கிடையாது, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களால் பார்க்க முடியுது டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் கூகுள் கிளாஸ் ரூம் .apk. ஸோ அதே மாதிரி நீங்களும் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுருங்க டவுன்லோட் பண்ணிட்டு. ஸோ டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்லேயே இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா Set Foundation APK. Set Foundation APK டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதுவும் போய் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ அதுவும் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியானோம், அதே வெப்சைட் தான். ஸோ Set Foundation இங்கேருந்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியானோம். ஸோ கீழே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆப்ஷன் இருக்கும், அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்பயும் டவுன்லோட் பண்ணும்போது கிடையாது, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் ரெண்டு ஏபிகே ஃபைலும் நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுட்டேன் டவுன்லோட் பண்ணிட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா இந்த ரெண்டு ஏபிகே ஃபைலும் ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணுங்க உங்கள் பிசியில். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணியிருக்கேன் USB டிரைவ் D. இதுக்குள்ளே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டுங்க உங்கள் அந்த ரெண்டு ஏபிகே ஃபைலையும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே நியூ ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கும், ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ரீநேம் பண்ணிடலாம். ஒன்று வந்து கூகுள் கிளாஸ் ரூமுக்கு, இன்னொன்று வந்து Set Foundationக்கு. ஃபோல்டர் இல்லாட்டியும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் டேரெக்டாக கூட காப்பி பண்ணலாம். ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு, இப்போ ரீநேம் பண்ணிருக்கோம். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம்னு ரீநேம் பண்ணிடுங்க. ஸோ ஃபோல்டர்ஸ்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு, இப்போ நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டுங்க அந்த ரெண்டு ஏபிகே ஃபைலையும். ஸோ ஃபஸ்ட்டு Set Foundation APK ஃபைல் நம்ம காப்பி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ட்ராக் பண்ணி காப்பி பண்ணுறேன். ஸோ Set Foundation ஆப் வந்து காப்பி ஆயிடுச்சு, அந்த ஏபிகே ஃபைல் காப்பி ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி கூகுள் கிளாஸ் ரூமோட ஏபிகே ஃபைலும் காப்பி பண்ணிட்டுங்க. ஸோ அதுவும் நம்ம காப்பி பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுவும் காப்பி ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், பிசியில் எல்லா ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா இந்த பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணிட்டு உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் நீங்கள் ப்ளக் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் டிவிக்கு போயிடலாம். ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் டிவிக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா ATV லான்ச்சர்னு ஒரு ஆப் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க, USB கீபோர்ட் அண்ட் மவுஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணுறதுக்குலாம். ஆப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் யூஸ் பண்ணும்போது. ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு ATV லான்ச்சர்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிடுங்க. ஸோ ATV லான்ச்சர் இதான் அந்த ஆப்பு. ஸோ இதான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவியில், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து உங்கள் பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணிடுங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா செக்கிங் HP USB ட்ரைவ்னு வருது. ஸோ பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணியாச்சு. ஸோ வந்து USB ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த USB ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டுங்க அந்த பாப்அப்பில். ஸோ டிவைசஸில் பார்த்தீங்கன்னா HP USB ட்ரைவ்னு காமிக்குது. ஸோ அந்த HP USB ட்ரைவ் கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் பென்ட்ரைவ் நேம் காமிக்கும். ஸோ அந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த .apk ஃபைலை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணுங்க அந்த .apk ஃபைலை. ஸ்டேஜிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் கேன்சல் இன்ஸ்டால்னு வரும், இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் இன்ஸ்டால்னு இருக்கு, இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆப் இன்ஸ்டால்னு வந்து டன் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து Set Foundation APKயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ Set Foundation ஃபோல்டருக்குள்ளே போயிடுங்க. ஸோ Set Foundation .apkன்னு இருக்குது, அதுவும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டேஜிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் கேன்சல் இன்ஸ்டால் வரும், நான் வந்து கேன்சல் கொடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி ஆண்ட்ராய்டில் வச்சுட்டேன், ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன்.
ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க, நீங்கள் கேன்சல்னு கொடுத்துடாதீங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால தான் இப்போ வந்து நான் கேன்சல் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து 80 லான்ச்சருக்குள்ள போயிடுங்க. ஸோ 80 லான்ச்சருக்குள்ள போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் 2 ஆப்புமே வாங்க முடியுது. கூகுள் கிளாஸும் இருக்குது, அப்புறம் செட் ஃபவுண்டேஷனும் இருக்குது. ஸோ செட் ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருங்க ஓரியன்டேஷனை. ஸோ ஓரியன்டேஷன் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்தாச்சு. இப்போ சூஸ் அன் அக்கௌண்ட் வருது. நீங்கள் டிவியில் ஏற்கனவே ஒரு கூகுள் அக்கௌண்ட் போட்டிருப்பீங்களா, நீங்கள் அதே அக்கௌண்ட் கூட யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வேறு அக்கௌண்ட்னா ஆட் அனதர் அக்கௌண்ட்னு கொடுத்துடலாம். ஸோ இது எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து அந்த டிஃபால்ட் அக்கௌண்ட்டே எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் வந்துச்சு, அவ்வளவுதான். கிரியேட் ஆர் ஜாயின் யர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே உங்களோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்லேயே நீங்கள் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்துடும். இப்போ வந்து இது நான் புது அக்கௌண்ட்னால நான் இந்த கிளாஸும் நான் ஜாயின் பண்ணலை. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டியில் போட்டிங்கன்னா அந்த கிளாஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் இந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் வந்து உங்கள் ஆண்ட்ராய்டியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியானோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க எப்படி இந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் வந்து உங்கள் ஆண்ட்ராய்டியில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்னோட டிஸ்கார்ட் சேனல் மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்களை தான் தேடி சந்திக்கலாம். தென் பை பாய்.